ஹாய் மை பியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம யூ ஆர் மை அட்மையர் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. நான் வந்துட்டு இதை எஃப்எஃப் மாதிரி கொண்டு போகலான்னு பார்த்தேன். பட் இது எஃப்எஃப் மாதிரி வருமானு தெரியல. அதான் 3 ஷாட்டோட ஃபினிஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என் வாய்ஸ் லைட்டாக டல்லாக தான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போது லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதோட இப்போது கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம டேயாங் வந்துட்டு சுகாவை மீட் பண்ணியிருந்திருப்பான். அப்போ பார்த்தா சுகா டேயாங் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கக்குள்ள ஜங்குக் ஒரு மாதிரி பொசசிவ் வாய்ஸோட கார்கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்தா சுகா அதை நோட் பண்ணிவிட்டு யாருன்ற மாதிரி கேட்டிருப்பான். ஏங்கும் மாமா பையன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ சுகா தான் ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு எனக்கு என்னமோ அவன் நார்மலாக உன்னை பார்க்குற மாதிரியே தெரியல டேயாங். என்ன ஹயாங், என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. அது ஐ திங்க் அவனை வேறு ஏதோ தாட்டில் வச்சு பார்க்குறான்னு நினைக்கிறேன். சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அவன் என்னோட சின்ன பையன் ஹயாங். சின்ன பையனாக இருந்தாலும் லவ் வராமல் போகுமா என்ன? அதுவும் உன் மேலே. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. இப்போ நீ வேணால் பாரு, நீங்கள் போகக்குள்ள அவன் எப்போ வேணால் கண்டிப்பாக கேட்பான் நான் யாருன்ட்டு அப்படின்ட்டு. சுகா தான் இப்போது டேயாங் கிட்ட சொல்கிறான். டேயாங்கும் சரி ஹயாங், அவன் கேட்பான்னு எனக்கு தோணலை, பார்க்கலாம். அப்போ நான் கிளம்புறேன். சரி டே, பார்த்து போயிட்டு வா. ஏதாச்சும் நான் கால் பண்ணு, சரியா? சரி ஹயாங். இப்போ டேயாங் தான் அந்த பிளேஸை விட்டு அப்படியே வாக் பண்ணி கார்கிட்ட வரான். இந்த சைட் ஜங்குக் தான் டேயாங் வர்றதை பார்த்துட்டு அவனும் அப்படியே கார்க்குள்ளே போயிட்டு செட் பண்ணிக்கிறான். இப்போ டேயாங் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு அவனும் அப்படியே காரில் ஏறிட்டு செட் பண்ணிக்கிறான். காரும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிரைவ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக சைலண்ட்டாக போகுது. ஜங்குக் எதுவுமே பேசலை. டேயாங் தான் நான் கூட ஒரு செகண்ட் இவனை தப்பாக திங்க் பண்ணிட்டேனே. எனக்கு தெரிஞ்சு இவன் நல்ல பையன்தான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே வெளியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கும் வரான். இப்போ பார்த்தா ஜங்குக் தான் காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளில அப்படியே இறங்குறான். டேயாங்கும் வெளில இறங்கிட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஜின் தான் செம கோவமா அப்படியே சோஃபாவில் சிட் பண்ணியிருக்கான் ஹாலில். இப்போ 2 பேருமே பார்த்துட்டு சைலண்ட்டாக வாக் பண்ணி ஜின்கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. ஜங்குக் தான் இப்போது என்னாச்சு, எதுக்கு இப்போது இப்படி வந்து உட்காந்துருக்க, ஏன் கோவமாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜின் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. டேயாங்கும் கேட்குறான், அதுக்கும் ஒன்றும் சொல்லலை. இப்போ ஜின் தான் அப்படியே 2 பேரையும் பார்த்து செம்மையாக முறைக்கிறான். என்னன்னு சொன்னால் தானேம்மா தெரியும், இப்போ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? ஆமாம், நான் தான் கோவமாக இருக்கேன் இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ணலை. காலையில் எங்கே போகிறீங்கன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்கிட்ட. நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன்? மார்னிங் ஃபுட்டு கூட சாப்பிடல. இப்போ பார்த்தா ஆஃப்டர்நூன் போல் வரீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும்? அப்புறம் டேயாங், உன்னை பற்றி உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தா, நல்லா சாப்பிடக்கூட மாட்டேன் நீ, எப்போ பாரு ஒர்க்கு நலைவனு. உண்மைதான் போல அது. இப்படி ஜின்னா சமக்கமாக திட்டிகிட்ருக்க அங்கேருந்து ஆரம்தான் அட கடவுளே, என்ன இது இப்படி சத்தம், என்ன பண்ணிகிட்ருக்க இவ அப்படின்ட்டு வெளில வந்து பார்க்குறான். என்னடி, என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ எதுக்கு பிள்ளைங்கள போட்டு இப்படி திட்டிகிட்ருக்க? பாவம் பசங்க, அவங்களே டயர்டில் வந்திருப்பாங்க. நீங்கள் மேலே போங்கப்பா, அவள் கிடக்குறா. ஆரம்பிப்போ இப்படி சொன்னதுமே ஏக்குக்கு 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் அவங்களோட ஃபேஸ் அப்படியே பார்த்துக்கிறாங்க. என்னப்பா இப்படி மூஞ்ச பார்த்துட்டு நிற்கிறீங்க, போங்க, அவள் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டா அப்படின்னு சொன்னதும் 2 பேருமே அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு மேலே தான் போகிறாங்க ஸ்டெப்பில் ஏறி. என்ன வந்துட்டியா சப்போர்ட்டுக்கு? நான் எதுவும் சொல்லிடக்கூடாதே, உடனே வந்துடுவேன். எனக்கு இங்கே என்ன பேச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் கிச்சனுக்கு போயிடுறான். இப்போ பார்த்தா ஜங்குக் தான் "ஆ, மாமா" அப்படின்னு டேயாங்கை கூப்பிட, டேயாங்க்கு இது ஒரு மாதிரி நியூ ஃபீலாக இருக்குது. அவனோட ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். என்ன என்ன ஜங்குக், நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்க அப்படின்னு கேட்க, இப்போ டேயாங் தான் தெரியல ஜங்குக் எவ்வளோ நாள் இருப்பேன்னு. ஏன் கேட்குற? அது அது வந்து இல்லை மாமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகலான்னு போகிறான். ஆமாம், இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு டேயாங் சொல்லவும், ஜங்குக்கு இப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து அவனோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ணுறான். அது 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 வந்து சொல்லு ஜங்குக், என்ன சொல்லி கூப்பிட்ட? இப்போ ஜங்குக் தான் திரும்பி டேயாங்கை பார்த்துட்டு, நீங்கள் என்னோட மாமா தானே, அப்போது மாமான்னு தான் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அப்படியே ரூம்குள்ளே போயிடுறான். டேயாங்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் அப்படியே ரூமுக்கு போயிடுறான். இப்போ இந்த சைட் ஜங்குக் தான் அப்படியே ரூமில் போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அவனோட ஹேண்ட் எடுத்து டெஸ்ட்டில் வச்சுட்டு, ஐயோ ஜங்குக், என்னடா சொன்ன நீ, அதுவும் அவர் முன்னாடி அவரை மாமான்னு கூப்பிட்டவும், ஐயோ இது என்ன ஃபீல், ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் போயிட்டு விழுகிறான். இப்போ ஜங்குக் தான் பெட்டில் போயிட்டு லைட் ஆகிட்டு அப்படியே ஹோபி நம்பருக்கு தான் டயல் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஹோபி தான் கால் அட்டன் பண்ணிட்டு, நான் மச்சான் கால்லாம் பண்ணியிருக்க புதுசாக இருக்கு, ஏன்டா நான் பண்ணக்கூடாதா என்ன? ஐய, அப்பெல்லாம் இல்லை, நீ எப்போ வேணா பண்ணு, நான் எடுப்பேன். அப்புறம் என்ன, சரி சொல்லு, என்ன மேட்ரு? உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு நான் டேயாங் மாமாவை மாமான்னு சொல்லிட்டேன். அவர் கண்ணு முன்னாடி மாமான்னு கூப்பிட்டக்குள்ள எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஆமாண்டா, இருக்காத பின்ன. அட போடா லூசு பயலே, இதை சொல்கிறதுக்காக கால் பண்ண? டேய் என்னடா? அப்புறம் என்னடா, மாமான்னு சொன்னது போய் ஒரு விஷயம்னு அதை கால் பண்ணி என்கிட்ட சொல்கிறான் பாரு, அறிவு கெட்டவனே. இப்போ நீ என்ன சொல்ல வர? டேய் இதெல்லாம் நார்மல்டா, இதுக்கு மேலே நிறைய இருக்குது, நீலாம் அதை பார்க்கவே இல்லை, என்னத்த சொல்ல. ஐயோ, என் மச்சானுக்கு ஒன்று கூட விளங்கவே இல்லையே. டேய் நான் மாமான்னு சொல்லக்குள்ள அவரும் என்னை பார்த்து சிரிச்சாருடா. சிரிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை மச்சான். இங்கே பாரு, நீ என்ன அவர்கிட்ட லவ்யா சொன்ன? இல்லை. பரமா, ஃபஸ்ட்டு போய் உன் லவ் சொல்லுடா. எவ்வளோ வருஷமாக அந்த மனுஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்போ மாமான்னு சொல்லிட்டுன்னு ஒரு வார்த்தைக்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் பாரு. நீ பாட்டுக்கு ஈஸியாக லவ் சொல்லுன்னு சொல்லிட்ட, நான் எப்படா சொல்கிறது? அவரை பார்த்தாலே எனக்கு அப்படியே படபடன்னு இருக்குது, ஹார்ட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளில வந்துடும் போல். உனக்கா ராசா? வரும் வரும். காலேஜில் பொண்ணுங்கள்கிட்ட பேசக்குள்ளலாம் அப்படியே பெரிய காதல் மன்னன் மாதிரி பேசுவேன். எப்போ என்னடா உனக்கு? டே அது வேற இது வேற ரெண்டையும் ஒன்றா கம்பேர் பண்ணாத. லெட்டிங் வேற லவ் வேற. அதான் மச்சான், இங்கே பாரு, நீ இப்படிலாம் பண்ணால் சரிப்பட்டு வராது. என்ன பண்ணுற, பேசாமல் ஓன் ஸ்டைலாக ப்ரப்போஸை பண்ணி விட்டுரு, அதுதான் கரெக்டு. டேய் அவருக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு கூட தெரியல, அப்படி தெரிஞ்சுக்காம நான் போயிட்டு பண்ணி ஒரு என்ன தப்பாக நினச்சிட்டாருனா நான் என்னடா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார். நீ வேணா போய் பண்ணு, கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். இல்லைடா, எனக்கு என்னமோ இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிகிட்ருக்க. இதான் இப்போது இங்கே பாரு மச்சான், இதை விட்டால் வேறு வழியே இல்லை. அவர் எப்போ வேணால் கொரியாவுக்கு போயிடுவார். நீ வேணா பாரு, அப்புறம் லாஸ்ட் வர தேவதாஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கணும். டேய் படித்து பாய் கழிச்சிரும், சும்மா வரா. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மூடிட்டு போயிட்டு அவர்கிட்ட லவ் சொல்கிற வேலையை பாரு. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம் மச்சான். ஹோப் தான் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்போ பார்த்தா ஜங்குக் தான் அங்கே பெட்டில் சிட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி
திங்க் பண்ணிகிட்ருக்கான். டைமும் இப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் அப்படியே வால் கிளாக்கை பார்க்குறான். டைம் பார்த்தா 7 o'clock. ஐயோ 7 மணி ஆகிட்டா, வேறு வழி இல்லை, பேசாமல் போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு பெட்டை விட்டு எழுந்துக்கிறான். எழுந்து ரூமை விட்டு ஸ்லோவாக வெளில வரான். அம்மா எங்கே இருக்காரு, கீழே இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஹாலில் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஆரம் தான் செட் பண்ணியிருக்கான். டிவி பார்த்துட்டு ரூமில் இருப்பாரோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டே டயாங்கோட ரூம் கிட்ட தான் போயிட்டு ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்கான். ஜங்குக், உனக்கு எதுக்கு இப்போ கை கால்லாம் எப்படி உதறுது? வேறு வழி இல்லை, பேசாமல் அவர்கிட்ட சொல்லிடு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்போயும் வெயிட் பண்ணா மிஸ் பண்ணிடவே கூடாது, இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெவி ப்ரீத் அவுட் பண்ணிட்டு அந்த டோரை நாக் பண்ணுறான். பார்த்தா டயாங் தான் ஸ்லோவாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். என்ன ஜங்குக், என்னாச்சு? அது அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு என்ன, பேசலாம், உள்ளவா அப்படின்னு சொல்லி டயாங்க கூப்பிட்றான். இப்போ பார்த்தா ஜங்குக்கும் ரொம்ப நர்வஸோட ரூம்குள்ளே போகிறான். இப்போ டயாங் தான், சொல் ஜங்குக், என்ன பேசணும்? அது அது வந்து மாமா. என்ன சொல்லு. இல்லை மாமா, அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அப்போலேருந்து நீ இதான் சொல்கிறியே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லு ஜங்குக். ஜங்குக் தான் டயாங்க்கு ஆப்போசிட்டில் திரும்பி நின்றுட்டு, இதை நான் இப்போ சொல்லாமல் விட்டேன்னா வேறு எப்போவுமே சொல்ல முடியாதோன்னு தோணுது. எனக்கு தெரியல, நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலான்னு நினைக்கக்குள்ள நீங்கள் என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டீங்க. இப்போவும் அது மாதிரி ஆகிடக்கூடாது, அதனால தான் நான் இப்போவே சொல்லலான்னு வந்துட்டேன். நீங்கள் இதை எப்படி நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஐ லவ் யூ. உங்கள் கூட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். லைஃப் லாங் நான் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் டயாங்கு அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் ஜங்குக் கிட்ட வந்துட்டு, எங்கே பாரு ஜங்குக், நீ சீரியஸாக தான் சொல்கிறியா? ஆமாம் மாமா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். சரி ஓகே, அப்போது நானும் சொல்கிறேன் கேளு. நம்ம மீட் பண்ணி ஒரு 2 days தான் ஆகியிருக்கோம். அப்புறம் நம்ம இடையில பார்த்துக்கிட்டது கூட இல்லை. அப்படி இருக்கக்குள்ள இதை லவ்னு கன்சிடர் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது ஜங்குக். நீ சொல்லலாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், இப்போவும் கூட இருப்பேன்னு. என்னை பொறுத்தவரை இந்த லவ்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அப்புறம் நீ பண்ணுறதுக்கு பேர் லவ் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபீலிங் தான். ஆனால் மாமா, எங்கே பாரு ஜங்குக், நான் தான் சொல்கிறேன்ல, இதுக்கு முன்னாடி நம்ம பேசணுமா பழகணுமா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு இது லவ் மாதிரி தெரியல. நீ இப்போ கிளம்பு, போயிட்டு ஒழுங்காக ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு. என் பின்னாடி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத ஜங்குக் அப்படின்ற மாதிரி டயாங் சொன்னதும் ஜங்குக்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறான். இப்போ டயாங் தான், என்ன இவன் போகிறத பார்த்தா நம்ம பேசினதை ஹர்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டே போகிற ஜங்குக்கே ஒரு மாதிரி நின்று பார்த்துட்ருக்கான். அந்த சைட் ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே வீட்டை விட்டு வெளில ஃபாஸ்ட்டாக வரான். வந்துட்டு பைக்கை தான் எடுக்கிறான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான். இப்போது அப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நைட் ஒரு 12 o'clock போல் ஜங்குக் தான் அப்படியே பைக்கை வந்துட்டு வீட்டில் ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக ஒரு மாதிரி
வீட்டுக்குள்ளே தான் போகலான்னு போகிறான். அங்கே பார்த்தா வீடு லாக்காக இருக்குது. அப்படியே பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி தள்ளாடிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறான். அப்படியே கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போயிட்டு அங்கே சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவில் போயிட்டு லைட் ஆகுறான். அவனோட ஐஸ்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு தூக்கமே வரலை. எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்லீப் பண்ணுறான். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டயாங் சைடு அவனுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி வருது. அந்த ட்ரீமில் நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி க்ரை பண்ணிட்டு டயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, மாமா மாமா என்னை விட்டு போகாத, மாமா என்னை விட்டு போகாத மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு க்ரை பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போது சடனாக டயாங் தான் அப்படியே வேக்க பார்க்குறான். அவனோட ஐஸெல்லாம் ரப் பண்ணிட்டு பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்குது. அதை அப்படியே எடுத்து ட்ரிங்க் பண்ணுறான். என்ன இது? ஜங்குக் எதுக்கு என்னோட ட்ரீமில் வரான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு தூக்கமே வரலை. இப்படியே தான் அந்த டேவும் போயிருக்கும். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டயாங் தான் அப்படியே இன்னும் தூங்கிட்டு இருக்கான். இந்த சைட் ஜங்குக் பார்த்தா சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு அவனோட தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். என்ன ஆச்சு எனக்கு? எப்படி எங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டு வெளில வரான். வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போகலான்னு போகிறான். அங்கே பார்த்தா இன்னும் யாரும் வேக்கப் ஆகலை. டோர் மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஜின் வந்து கிச்சனில் இருக்கான். ஜங்குக் அப்படியே பார்க்குறான். ஐயோ, நைட்டு வீட்டுக்கு வராதது தெரியல போலையே, அப்படியே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணி ஸ்டெப்பில் ஏறி அவனோட ரூம்குள்ளே அப்படியே போயிடுறான். இப்போது பார்த்தா அலாம் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கு. நம்ம டயாங் தான் அப்படியே வேக்கப் ஆகி கிளாக்கை பார்க்குறான். 10 o'clock ஆகுது. ஐயோ, 10 o'clock எவ்வளோ நேரமாக தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த கிளாக்கை அப்படியே ஆஃப் பண்ணுறான். இப்போது ஃபாஸ்ட்டாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம் விட்டு வெளில வரான். நான் வந்து பார்த்தா ஜங்குக் தான் சோஃபாவில் சிட் பண்ணிவிட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஆரம் வந்து டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்ருக்கான். ஜின் ஆரம்க்கு ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டயாங் தான் ஸ்லோவாக ஸ்டெப்லேருந்து இறங்கி வாக் பண்ணி வரான். வந்துட்டு அப்படியே டைனிங் ஹாலில் சிட் பண்ணிவிட்டு அவனும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் டயாங் தான் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, மாமா சொல்லு டயாங். ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் மால் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சைட் ஜின் தான், அதுக்கு என்ன, போயிட்டு வா, ஜங்குக்கையும் கூட கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டயாங் தான் ஜங்குக்கை பார்க்குறான். மா அதெல்லாம் எதுக்கு, நான் போகலம்மா. ஏய் நீ சும்மாரு, எப்போவும் 2 பேரும் ஒன்றா தானே போவீங்க, இப்போ என்ன புதுசாக இருக்குது? இல்லை ஆண்டி, அவனுக்கு விருப்பம் இல்லைண்ணா, வேணாம், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டயாங். ஹே ஜங்குக், நீ டயாங் கூட போயிட்டு வா, அவன் தனியாக போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜங்குக் தான் வேறு வழி இல்லாமல் அப்படியே எழுந்து வெளில போகிறான். டயாங்கும் எதுவுமே சொல்லாமல் அவனும் பின்னாடியே போகிறான். இப்போ பார்த்தா ஜங்குக் தான் காரில் போயிட்டு சிட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டயாங்கும் ஸ்லோவாக வாக் பண்ணிவிட்டு காருக்கு தான் வரான். அப்படியே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் தான் சிட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். டயாங் தான் இப்போது, சாரி ஜங்குக், நான் உங்ககிட்ட அன்னைக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கக்கூடாது. இல்லை பரவாயில்ல அப்படின்ற ஒரு வேர்ட் மட்டும்தான் சொல்கிறான். அடுத்து எதுவுமே பேசலை. டயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் ஜங்குக் நல்லா பேசுவான் டயாங்கிட்ட. இப்போது சைலண்ட்டாக இருக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இப்போ பார்த்தா அந்த மாலுக்கு போயிட்டு கார் ஸ்டாப் ஆகுது. கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேருமே அந்த மால்குள்ளே தான் போகிறாங்க.
இப்போ டேயாங் தான் ஜங்குக்கை பார்த்து, உனக்கு ஏதாச்சும் வேணுமா ஜங்குக்? இல்லை, எனக்கு எதுவும் வேணும். சரி, நீ வெயிட் பண்ணு, நான் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் தான் திங்ஸ்லாம் வாங்கிறதுக்கு போகிறான். இப்போ ஜங்குக் பாட்டுக்கு இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கான். டேயாங் தான் அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் அப்படியே எடுத்துட்டு இருக்கான். இந்த சைட் ஜங்குக் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அங்கே தான் திரும்பி பார்க்குறான். உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் லவ் மாதிரி தெரியலல்ல, பார்த்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்னை புரிஞ்சுப்ப, அப்போது உனக்கு புரியுமாம்மா அது லவ்வாக இல்லை அஃபெக்ஷனானு. உனக்காக நான் எவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணேன், ஆனால் நீ ஒரு செகண்டில் என்னோட ஃபீலிங்ஸே உடைச்சிட்டல்ல அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேர்ள்ஸ் கேங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக வராளுங்க. ஸோ அது ஜங்குக்கோட காலேஜில் படிக்கிற கேர்ள்ஸ் தான். இப்போ அப்படியே ஜங்குக் கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளிட் பண்ணிகிட்ருக்காளுங்க. ஜங்குக் வந்துட்டு கண்டுக்காமல் நின்றுட்டுருக்கான். பட் அந்த பொண்ணுங்க ரொம்ப கிட்ட க்ளோஸாக வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போ டேயாங் தான் திங்ஸ் வாங்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். அங்கே நிறைய பொண்ணுங்க ஜங்குக்கை சுற்றி நிற்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. என்ன பண்ணிகிட்ருக்காளுங்க, ஒரு பையன் தனியாக நிற்கக்கூடாது, உடனே வந்துடுவாளுங்க ஆட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கோவமாக ஜங்குக் சைட் வாக் பண்ணி வரான். அவனோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போது டேயாங் தான் அப்படியே வந்து நின்றுட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிட, இப்போ ஜங்குக் தான் டேயாங் கிட்ட போயிட்டு அப்படியே நிற்கிறான். பட் அந்த பொண்ணுங்கெல்லாம் விடுற மாதிரியே தெரியல, திரும்ப ஜங்குக் கிட்ட வந்துட்டு நிற்கிறாளுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹே, வாட் அ ஹேண்ட்ஸம் மேன். என்ன ஜங்குக், யார் இது அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். இங்கே டேயாங் தான், எங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நான் திங்ஸ்லாம் வாங்கிட்டேன், வா ஜங்குக் போகலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை கூப்பிட்டுட்டு டேயாங் அங்கேருந்து போயிடுறான். இப்போ பில்லும் பே பண்ணிவிட்டு 2 பேருமே காருக்கு வந்துடுறாங்க. ஜங்குக் தான் அப்படியே காரை அகைன் ஸ்டார்ட் பண்ணுறான். காரும் அங்கேருந்து மூவ் ஆகுது. இப்போது டேயாங் தான், என்ன நீ, அவளுங்க பாட்டுக்கு அப்படியே க்ளோஸாக வந்து பேசிகிட்ருக்காளுங்க, நீ எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க, நான் அப்படி நின்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது, நீங்கள் தான் என்ன லவ் பண்ணலே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங் அவ்வளோதான், அடுத்த செகண்ட் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். இப்போ 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தா ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைம். ஜங்குக் தான் அவனோட கஃபேல அந்த டேபிளில் சிட் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து அவனோட ஹேண்டில் வச்சுட்டு டேயாங்கோட பிக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஹோபி தான் வந்து பார்த்துட்டு, டேய் விட்றா, இப்போ என்ன ஆச்சு, அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார், விடு, இனிமே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் நான் அவரை தேடி போக மாட்டேன். டேய் என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவர் என்னோட ஃபீலிங்ஸே மதிக்கல, நான் எதுக்கு அவரை தேடி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக படுத்திருக்கான். இப்போது பார்த்தா என்ன நினச்சான்னு தெரியல, சடனாக அங்கேருந்து எழுந்து ஃபாஸ்ட்டாக வெளில போகிறான். டேய் எங்கடா போகிற, டேய் ஜங்குக். ஹோபியும் பின்னாடியே போகிறான். ஜங்குக் தான் அந்த கஃபேயை விட்டு வெளில வந்துட்டு பைக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஹோபி போகிறதுக்குள்ள ஜங்குக் அந்த பைக்கை எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறான். இப்போது ஹோபி தான் பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே, சரி வீட்டுக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட நம்பருக்கு தான் கால் பண்ணுறான். அந்த சைட்லேருந்து பார்த்தா ஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது, பட் எடுக்கலை. 3 டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணிட்டான். வீட்டிலேருந்து யாருமே ஃபோன் அட்டன் பண்ணல. இப்போ அப்படியே பார்த்தா பால்கனியில் நம்ம டேயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு மொபைல் எடுக்கிறான். எடுத்துட்டு ஒரு நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு அப்படியே கால் பண்ணுறான்.
அந்த சைட்லேருந்து அந்த கால் அட்டன் பண்ணிட்டு, ஹே தேயாங், எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கியா? ஆமாம், நான் நல்லா இருக்கேம்மா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற? இல்லைம்மா, அது அது வந்து நீ இப்போது உன் மாமா வீட்டில் தானே இருக்க? அங்கே தான் இருக்க. சரி சொல்லு, எப்படி இருக்கு? எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க? ஆ, நல்லாதாம்மா இருக்கு. ஆமாம், எனக்கு ஒன்று தெரியணும். என்ன தேயாங், என்ன தெரியணும்? இல்லைம்மா, அது நான் சின்ன வயசில் இங்கே தான் இருந்தேனா? ஆமாம் தேயாங், நாம் இங்கே தான் இருந்தோம். நீ ஸ்கூல் படிக்கக்குள்ளே தான் நம்ம கொரியாக்கே வந்தோம். அப்போது ஜோங்குக் அவன் என் கூட தான் இருப்பானா? ஆமாம், அவன் எப்போவுமே அவன் கூட தான் இருப்பான். மாமா மாமான்னு பின்னாடியே சுற்றி வருவான். எனக்கு தான் அவனை ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்ல, இப்போ டேயாங்க்கு தான் என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னாச்சு டேயாங், ஏன் சைலண்ட் ஆகிட்ட? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா கேட்டேன். ஆமாம், நீ எங்கே இருக்க? என் அண்ணா அண்ணிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களாம் ரூமில் இருக்காங்கம்மா, நான் பால்கனியில் இருக்கேன். நீ கட் பண்ணு, நான் அங்கே கால் பண்ணி பேசுகிறேன். ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் தான் காலை கட் பண்ணுறான். டேயாங், என்னடா பண்ணி வச்சிருக்க? பாவண்டா அவன், உனக்காக எவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கான். அவனை போய் அதுவும் ஃபீலிங்ஸே இல்லை, லவ் இல்லை, இதெல்லாம் பேசியிருக்க. சொன்ன வேர்ட் கேட்டு அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அப்படியே திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ பார்த்தா ரொம்ப டைம் ஆகிட்டு ஜங்குக் வீட்டுக்கு வரவே இல்லை. ஜின்கெல்லாம் ரொம்ப பயமாயிட்டு ஆரம்பிக்கிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கான். எங்கடி போயிட போகிறான், வந்துடுவான், பயப்படாத. இல்லைங்க, என்றைக்குமே அவன் சீக்கிரமாக வந்துடுவான். இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? டேயாங் தான் ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். இந்தான் டேயாங் கிட்ட ஓடி போயிட்டு, டேயாங், அது ஜங்குக்கு நீ பார்த்தியா? இல்லையே, நான் பார்க்கல. இங்கே பாருப்பா, அவன் எங்கே போனான்னு தெரியல. டைம் பாரு, 9:30க்கு மேலே ஆக போகுது, இன்னும் வரலை. என்றைக்குமே 9 o'clock வந்துடுவான். இப்போ கரெக்டாக ஃபோன் கால் வருது. ஜின் தான் அப்படி ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அந்த காலை அட்டன் பண்ணுறான். ஹலோ ஜங்குக், எங்கே இருக்க நீ? மாமா, நான் ஜங்குக் இல்லை, ஹோபி பேசுகிறேன். டி, ஜங்குக் எங்கடா? அவன் அம்மா, அது வந்து எங்கன்னு சொல்லுடா. அவன் கஃபேல தான் இருந்தான். இப்போது ஃபாஸ்ட்டாக பைக் எடுத்துகிட்டு வேகமாக போனான். எங்கே போனான்னு தெரியல. அவனை ஸ்டாப் பண்ண வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் போகிறதுக்குள்ளே அவன் போயிட்டாம்மா. சரி, எங்கே போனான்னு தெரியுமா? தெரியாதே. ஐயோ கடவுளே. இப்போ டேயாங் தான் அந்த ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ, நான் டேயாங் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஜங்குக் எங்க? அவனை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? அவன் கஷ்டப்படுறதெல்லாம் போதாதா? எங்கே பாரு, ஜங்குக் எங்கன்னு கேட்டேன், அதை மட்டும் சொல்லு. அவன் பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக எங்கேயோ போயிட்டான். எங்கே போனான்னு தெரியுமா? அவன் இந்த மாதிரி அப்செட்டாக இருந்தால் ஒரு கிளப்புக்கு தான் போவான். அந்த கிளப் அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் தான் ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து கிளம்புறான். இங்கே ஆரம்க்கும் ஜின்க்கும் எதுவுமே புரியல. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு கிளப்பு தான் இருக்குது. அங்கே நிறைய பர்சன்ஸ் புல்ஸாக நின்று டான்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கார்னரில் நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி சேடாக சிட் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா டேயாங் தான் கார் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த கிளப்பில் ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிட்டு காரை விட்டு வெளில இறங்கிட்டு கிளப்புக்குள்ளே போகிறான். இப்போ அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்க்குறான். அங்கே வெறும் லைட் செட்டிங்காக போட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கை தேடிட்டு உள்ளே போகிறான். அங்கே கார்னரில் ஒரு டேபிள் இருக்குது. ஜங்குக் சிட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அந்த டேபிள் கிட்ட தான் போகிறான். போயிட்டு அப்படியே நின்றுட்டு ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். அங்கே ஜங்குக் டேயாங் வந்தது தெரியுது.
பட் அவன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே சிட் பண்ணியிருக்கான். இப்போ டேயாங் தான் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு சிட் பண்ணுறான். ஜங்குக் அப்படி மூவ் பண்ணிக்கிறான். இப்போ அங்கே ஒரு பையன்தான் டான்ஸ் பண்ணிட்டே, ஆமாம் நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸா அப்படின்னு கேட்க, இங்கே ஜங்குக் தான் முறைச்சிட்டு, இல்லை எனக்கு இவரை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னதும் டேயாங்கோட ஃபேஸே மாறிடுச்சு. இப்போ அந்த பையன்தான், அட இன்னும் வசதியாக போச்சு, சரி என் கூட வா, வந்து டான்ஸ் பண்ணு. நான் எதுக்கு வரணும், நீ வராமல் வேறு யாரை கூப்பிட்றது, அம்மான் சீக்கிரம் வா. முடியாது. ஜங்குக் தான் வேணான்னு சொல்கிறான். அந்த பையன் விடாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கு தான் செமையாக கோவம் வருது. இப்போ அப்படியே அவனை அடிக்கலான்னு போகிறதுக்குள்ள ஒரு பாட்டில் கிளாஸ் தான் அப்படியே அவன் மேலே தெறிக்குது. ஜங்குக் தான் எழுந்து பார்க்குறான் ஷாக்கோட. டேயாங் தான் செம கோவத்தோட அந்த பாட்டிலை எடுத்து அப்படியே அவன் மண்டையிலே போடுறான். அதான் சொல்கிறான்ல வரலன்னு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. கிளப்புக்கு வந்தோமா, ட்ரிங்க் பண்ணோமா, டான்ஸ் பண்ணோமான்னு இருக்கணும். இதை விட்டுட்டு அன்வான்டாக பேசினேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் தான் போகலான்னு போகிறான். இப்போது ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டு டேயாங்கோட ஹேண்டை பிடிக்கிறான். என்ன, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, இப்போ டேயாங் தான் ஜங்குக்கோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு, யாரோ தானே, நான் யாரும் இல்லை, அப்புறம் எதுக்கு என்னை பற்றி கேட்குற, நான் வந்தா என்ன வரலைன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் கலர் அப்படியே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இங்கே ஜங்குக் தான் டேயாங்கே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவனும் பின்னாடியே போகிறான். ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த பாட்டை. இது வந்துட்டு 3 ஷாட் வரைக்கும் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் பாய், லவ் யூ ஆல், see you soon.